இப்படியே சும்மா பேசிட்டு இருக்க? என்ன டென்ஷன் பண்றா? என்னாச்சுமா? ஏன் அவன்கிட்ட கோவப்படுற? ஒன்றும் இல்லை இங்கேயே எங்காவது சாப்பிட்டு போயிடலான்னு சொல்கிறேன். இவ வீட்டுக்கு போய் விரதம் முடிச்சுட்டு சாப்பிட்றேங்கிறா. நீ ஏன் பாரு, ஏற்கனவே கண்ணெல்லாம் சொருகி போயிருக்கு. ஆமாமா, அவன் சொல்றது சரிதான். பாரு எப்படி இருக்க. நம்ம போகும்போது வெளியே சாப்பிட்டு போயிடலாம். இல்லம்மா, நம்ம வீட்டுக்கே போயிடலாமே. நான் முடிச்சிட்டு நிக்க முடியாம நிக்கிறா. அவளை கை தாங்களா புடிச்சு தோல்ல சாச்சுக்கோ. இல்லம்மா, பரவாயில்ல. இல்ல பாத்துட்டோம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போனோம்ல. ஏய் புடிச்சுக்கோ. பாத்து கூட்டிட்டு வா. வா. என்ன பண்ற? பதறாத, நான் தான். என்ன பண்ற? பார்த்தா தெரியல, மருந்து போட்டுட்டு இருக்கேன். உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க? இதை செய்யறதுக்கு வேற யார் சொல்லணும்? நான் படுத்திருக்கிறப்ப யாராவது சொல்லிட்டியா நீ எனக்கெல்லாம் பண்ண? அந்த மாதிரி தான் இதுவும். அங்க பாரு, காலை பாரு, ஆணி செருப்புல நடந்து காலெல்லாம் புண்ணாயிடுச்சு. உனக்கு இதெல்லாம் தேவையாடி? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? பூ மாதிரி இருந்த காலு இப்ப கொத்து பரோட்டா போடுற கல்லு மாதிரி ஆயிடுச்சு. ஆளப்ப ஏய் வேண்டாம். ஏன் எடுக்காத, மருந்து போட்டுட்டு இருக்கேன்ல. நீ மருந்தெல்லாம் ஒண்ணு போட வேணாம், ஒண்ணு பண்ண வேணாம், நீங்க கிளம்பு. இங்க பாரு, நான் உன்னை தொடவே இல்லை. அழகா மயிலிறகு வச்சு உன் காலை வருடி விடுறேன். கால் நீட்டு நான் போட்டு விட்டு போறேன். நான் தான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்படிங்களா? அப்ப எனக்கும் வேணாம். என்ன வேணாம்? தோ ஏய் இப்ப என்ன பண்ற? பிரிச்சு விடு. எதுக்கு பிரிச்சு விடணும்? பின்னென்ன, நீ தான் தையல் போடுறதுல இருந்து மருந்து வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நீ தானே பண்ண. நீ இல்லன்னா நான் ரெக்கவர் ஆயிருப்பனா? ஏய் இங்க பாரு, நான் மறுபடியும் சாகர ஸ்டேஜுக்கே போறேன். நீ தையல பிரிச்சு விடு. இந்தா. லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நீ எனக்கு செஞ்சதுக்கு நான் உனக்கு பதிலுக்கு செய்யலான்னு வந்திருக்கேன். நீ ஏத்துக்க மாட்டேன்ற. அப்ப நீ செஞ்சதை நான் திருப்பி தர்றதுதானே வழக்கம். இந்தா. ஏய் தேவையில்லாம வெறுப்பேத்திட்டு இருக்காத, தயவு செஞ்சு கிளம்பு. இங்க பாரு, அப்ப நானே பிரிச்சுக்கவா? எனக்குனே வந்து சேர்வியாடா? இப்ப நீ மருந்து போட்டுக்கல, நான் உண்மையிலேயே தையல பிரிச்சு விட்டுருவேன். அப்புறம் எங்க அத்தை வந்து கேட்கும், ஆரம்பத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்புறம் நீ என்ன மறுபடியும் முதல்ல இருந்து அது உனக்கு ஓகேனா சொல்லு, நான் பிரிச்சு விட்டுறேன். அப்பலாம் நீ மருந்து போட்டுக்கோ. எஸ்கியூஸ் மீ, ரெண்டு தான் பிரிச்சுறவா மருந்து வச்சுக்கிறியா? சொல்லு, ஊன்னு சொல்லு, நான் இந்த பிரிச்சுருவேன். சும்மா இருடா. மருந்து வச்சு தொலை. இங்க பாரு, விரல் நுனி கூட என் மேல படக்கூடாது. கொன்றுவ உன்னை. ஆமாண்டி, இப்ப இப்படிதான் சொல்லுவ. வெளியே வந்தனா இடுப்புல தொல்ல, நீயே கை பிடிச்சிட்டு போவ. என்னது? சரி விடு,
அதெல்லாம் சும்மா நடிப்புக்காகன்னு எனக்கும் தெரியும். இப்ப மருந்து போட்டுக்கோ. அதுதான் முக்கியம். நீ சொன்ன மாதிரியே உன் மேல கைப்படாம நான் மருந்து போட்டு விடுறேன். மேடம், என்ன? இந்த மயிலறகால வருடுறதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நான் என்ன பண்ணேன்? சினிமால நீங்க பார்த்தது இல்லையா? அப்படி வருடும்போது உள்ள இருந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீ என்னடானா நெல்லு குத்துற குதிரை மாதிரி அப்படியே உட்கார்ந்திருக்க. ஆனா உன்னா ஒரே ரியாக்ஷன் கொடுத்துருவியே. இதுக்கு நான் போட்டுடாமையே இருந்திருக்கலாம். இந்தா புடி புடி. இங்க பாரு, அப்புறம் உனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுமோ அப்பெல்லாம் வந்து நான் போட்டுடுவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உன் கால் தரையில படவே கூடாது. ஏதாவது நான் சொல்லு, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப் பண்ணுவ? அஹ், நான் பெட்ல இருக்கும்போது என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணியோ அது எல்லாத்தையும் நானும் பண்ணுவேன். சாப்பிடணும்னு சொன்னா சாப்பாடு ஊட்டி விடுவேன். தலை சீவணும்னு சொன்னா சீவி விடுவேன். பொட்டு வைக்கணும்னு சொன்னா பொட்டு வச்சு விடுவேன். குளிப்பாட்டணும்னு சொன்னா என்னது? அத்தையே வர சொல்லுவேன். பதறாது. ஆசையை பாரு. அஹ், வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணும் தேவையில்ல, நீ கிளம்பு. ஆ, கீழே இறங்குன ஜாக்கிரதை.